பிம்பிள், ஆக்னே, ஹேர் ஃபால் இந்த மாதிரி ஆன உடனே எல்லாரும் திங்க் பண்ணுற ஒரு கொஷின் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். உண்மையாகவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் என்ன? நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறது அவங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு அதை பிஎம்ஓஎஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமால் நிறைய டீனேஜர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆக்னே, ஹேர் ஃபால் இது ஏற்படுது. அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் லைக் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், அப்புறம் இந்த ஆண்ட்ரோஜன்ஸ், இந்த மூணுமே சரி அளவில் இருக்கும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும். அந்த ஒரு எக்குடைய டெவலப்மெண்ட், அப்புறம் ஓவுலேஷன் சொல்லக்கூடிய அந்த எக்கு ரிலீஸ் ஆகக்கூடியது, அது ஃபாலோட் பை தட் பீரியட்ஸ் வருது. ஸோ இது கரெக்டாக அந்த 28 டே சைக்கிளில் அது வந்து நடக்கும். ஸோ இதில் அந்த எக்கு டெவலப்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆகும்போது தான் அந்த ஓவுலேஷனுங்கிற ஈவெண்ட்டு நடக்காது. அப்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து 28th டே வர வேண்டியது ஸ்கிப் ஆகுது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் மேலே ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு உடம்புல அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸு பீரியட்ஸை இர்ரெகுலராக மட்டும் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அந்த ஆயில் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மேல் பால்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அலோபீஷியா, அந்த ஹேர் ஃபால் வந்து ஏற்படுது. பிஎம்ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 50% இஸ் டாக்டர்ஸ் மெடிசன்ஸ். இன்னொரு 50% பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது வந்து ரொம்பவே முக்கியமானது. ரொம்ப ஈஸியாகவும் அதை வந்து பண்ணால் இந்த பிசிஓஎஸை நீங்கள் ஈஸியாக எதிர்கொண்டு இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம்.